ஹலோ கைஸ், ஐ அம் ஃப்ரம் டாப் ஸ்கில் அகாடமி. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் அனிமல் ஒன்று இருக்கு, கிளாஸ் டாக். எனக்கு ரெண்டு கிளாஸ் இருக்கு. இப்ப ரெண்டு கிளாஸ்லயுமே எனக்கு காமனா வாய்ட் ஈட்ன்றது ரெண்டு கிளாஸ்லயுமே எனக்கு மெத்தடா இருக்கு. ஆனா நான் இதை ரெண்டு கிளாஸ்லயும் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல மட்டும் அந்த மெத்தடை எழுதிட்டு இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஈத்துன்ற மெத்தட் எனக்கு டாகுக்கும் வேணும் அப்படின்றதுனால கிளாஸ் டாக்ல எக்ஸ்டெண்ட் அனிமல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அனிமல்ல என்னென்ன மெத்தட் தான் இருக்கோ, இந்த கிளாஸ் அனிமல்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எங்கேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த டாக்ன்ற கிளாஸ்ல இருந்துமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதைதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தடு காமனா இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கிளாஸ்லயும் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிளாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதாமலே என்னால அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட் எல்லாம் இந்த கிளாஸ்ல என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா கிளாஸ் டாக்ல எக்ஸ்டெண்ட் அனிமல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், வேர்ட் ஈட்ன்றதை என்னால இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். டாக் டி ஈக்குவல் டு நியூ டாக் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு டி டாக் டின்றது எதோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா டாகோட ஆப்ஜெக்ட். ஸோ டி டாக் ஈட் அப்படின்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டி டாட் பார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்ப ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஈட்ன்ற மெத்தட்ல என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டாக்ல என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதைதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணாமலே அந்த கிளாஸ்ல இருந்து என்னால இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதனால நமக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் ரெடியூஸ் ஆகும், கோடுமே இன்னும் ரீடபிளா இருக்கும். சோ இதனாலதான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப டெஃபினிஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன்லயுமே அதான் இருக்கு. சப் கிளாஸ்ல இருந்து என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட் என்னால ஆக்சஸ் பண்ணிக்கிறது தான் என்னது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்னு ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்னு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்ட் கிளாஸ் தான் இருக்கும். அதாவது இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். சோ இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கு, ஒரு சைல்ட் கிளாஸ் தான் இருக்கு. சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்லயும் சைல்ட் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் மெத்தட டிரைவ் பண்ணிக்கிறோம். சோ இது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, ஏ கிட்டே இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா டி எனக்கு சைல்ட் கிளாஸா சேஞ்ச் ஆகி எனக்கு மெத்தட டிரைவ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் சி என்ன ஆயிடும் அப்படின்னா சப் கிளாஸ் ஆகி டி என்ன ஆக்கிடும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸா ஆக்கிட்டு மெத்தட இன்ஹெரிட் பண்றதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனிமல்னு இருக்கு. சோ இந்த கிளாஸ் அனிமலை பேரண்ட் கிளாஸா வச்சு டாக்ன்ற சப் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட மெத்தட இன்ஹெரிட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் பப்பின்ற கிளாஸ் இருக்கு, அது என்ன ஆகுது அப்படின்னா சப் கிளாஸா ஆகிட்டு டாக்ன்ற கிளாஸ பேரண்ட் கிளாஸா எனக்கு இன்ஹெரிட் பண்ணிக்குது. சோ இப்ப நான் இதை இன்ஹெரிட் பண்ணதுனால என்னால எதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதோட மூணுத்தோட மெத்தடையுமே என்னால இந்த பப்பின்ற கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா டாக்ன்ற கிளாஸ் ஆல்ரெடி எதை இன்ஹெரிட் பண்ணிருச்சு அப்படின்னா அனிமல்ன்ற கிளாஸ இன்ஹெரிட் பண்ணிருச்சு. ஸோ டாகால ஆல்ரெடி ஈட்ன்ற மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பார்க்ன்ற மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே நெக்ஸ்ட் இதுக்கு வந்தோம் அப்படின்னா இப்ப நான் டாக் இன்ஹெரிட் பண்ணதுனால டாக் தான் ஆல்ரெடி ரெண்டு மெத்தடுக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால சோ எக்ஸ்டெண்ட் டாக் கொடுத்ததுனால என்னால மூணு மெத்தடையுமே இந்த கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மூணுத்தோட மெத்தடுமே கெட் ஆகும். ஃபர்ஸ்ட் எதை கால் பண்ணிருப்போம் அப்படின்னா ஈட்ன்ற மெத்தட கால் பண்ணிருப்போம். ஈட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். எங்க இருந்து அப்படின்னா இந்த பப்பின்ற கிளாஸ்ல இருந்தே என்னால மூணுத்தோட மெத்தடையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். For further course details, contact us.